श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतसतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக அருளி செய்த எதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் இரண்டாவது ஸ்லோகம் அனுபவிக்கலாம். சுவாமி தேசிகன் இங்கு தனியாக பிராட்டியை சேவிக்கிறார். போன ஸ்லோகத்தில் பிரதம குருவான ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி அடுத்தது பிராட்டிக்கு வந்தனம். சகதர்மச்சரீம் ஷௌரேஹே சம்மந்திரித ஜகத்திதாம் அனுகிரகமயீம் வந்தே நித்யம் அஜ்ஞாத நிகிரகாம். சகதர்மச்சரீம் ஷௌரேஹே சகதர்மச்சரீம் ஷௌரேஹே சம்மந்திரித ஜகத்திதாம் அனுகிரகமயீம் வந்தே நித்யம் அஜ்ஞாத நிகிரகாம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். நித்தியம் எப்பொழுதும் அஜ்ஞாத நிகிரகம், தண்டனை என்பதை அறியாதவள் அவள். தண்டனையா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாள். தண்டனை என்பதை தெரியாதவள் அவள். சர்வஜன், பெருமாள் சர்வஜன், அவள் சர்வஜை. இருந்தாலும் அவளுக்கு தண்டனைனா என்னன்னு தெரியாதான். அனுகிரகமயீம், அப்படியே அனுகிரகமே உருவெடுத்து வந்திருக்கு. கருணையே வடிவு கொண்டு எடுத்தாப்புல பர்சானிஃபிகேஷன் ஆஃப் அனுகிரகம். கருணையே வடிவு கொண்டு இருந்தால் போல அவள் இருப்பாளாம். சம்மந்திரித்த, பகவானுடன் கலந்து ஆலோசனை செய்யப்பட்ட, ஜகத்திதாம், உலக நன்மையை உடையவள். ஷௌரேஹே, எம்பெருமானுக்கு சகதர்மச்சரி, அவனுடன் சேர்ந்து தர்மத்தை செய்பவளாக உள்ள பிராட்டி. ஸோ 4 அட்ஜெக்டிவ் போடுறாருங்க. அப்படி 4 விசேஷணம். சகதர்மச்சரி 4 அடைமொழிகள். ஷௌரிக்கு, அதாவது பெருமாளுக்கு, சகதர்மச்சாரி கூடவே உலக ரட்சண காரியங்களாகிய தர்மங்களை இயற்றுபவன். பெருமாளும் பிராட்டியும் கூடி கலந்து ஆலோசித்து ஒருமுகமான சௌஜன்யமான முடிவுகளை எடுப்பார்களாம். அவள் அனுகிரக மையம், என்றைக்குமே நிகிரகம், தண்டிப்பது என்று தெரியாதவளாம். இப்படி ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். பகவான் பிராட்டிக்கு மந்திர ரத்னத்தை உபதேசிக்கிறான். பிராட்டி அதையும் லக்ஷ்மி தந்திரம் முதலியவற்றில் சொல்லப்பட்ட அர்த்தங்களையும் விஸ்வக்சேனர், சேனாபதி ஆழ்வானுக்கு உபதேசிக்கிறார். எனவே எம்பெருமானுக்கு அடுத்த ஆச்சாரியாய் உள்ளவள் பெரிய பிராட்டி, நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை. சரணாகத ரட்சணம் முதலிய தர்மங்களை பகவான் செய்யும்போது அவனுக்கு துணையாக அந்த தர்மத்தை செய்பவளாய் உள்ள பிராட்டி, அவனுடன் சேர்ந்து செய்வோம். சகதர்மச்சரி உலக நன்மையே எப்பொழுதும் சிந்திக்கிறார். கருணையே வடிவாக கொண்டவன். அடியார்கள் பொருட்டு தண்டனை என்பதையே ஒருபோதும் அறியாதவன். இத்தகைய பெரிய பிராட்டியாரை சேவிக்கிறேன் என்கிறார் சுவாமி தேசிகன். அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீமத் பரவாக்கோட்டை ஆண்டவனுடைய ஆச்சரியமான வியாக்கியானம். சுவாமி தேசிகன் இங்கு தனித்து பிராட்டியை சேவிக்கிறார். முன்பே கமலா கிரகமே தினம்னு பெருமாளோடு பிராட்டியும் சேவித்தாகிவிட்டது. இருந்தாலும் இப்போ எதுக்கு அப்படின்னா, தந்தையை விட தாய்க்கு குழந்தைகளிடம் பாசம், வாத்சல்யம் அதிகம். தந்தையைப் போல தாய் 100 மடங்கு பாசம், அன்பு வச்சிருப்பாளாம். உபதேச பரம்பரையிலும் தனித்த ஆச்சாரியனாகிறாள் பிராட்டி. எனவே இந்த தனியனை தனியாக அவதரிப்பித்தார். மகா பிரளயத்திற்கு பிறகு அறிவில்லாமல் ஜடம் போல மயங்கி கிடக்கும் ஜீவராசியை உய்விப்பதற்காக கருணாமூர்த்தியான உனது தூண்டுதலால் பெருமாள் சொல்கிறாராம்,
மகா பிரளயத்துக்கு பின்னாடி அறிவே இல்லாமல் ஜடம் போல மயங்கி கிடக்கும் டார்மெண்ட்டாக இருக்கும் ஜீவாத்மாக்களை உய்விக்க எண்ணி கருணாமூர்த்தியான உனது தூண்டுதலால் பிரம்மனை படைக்க வைத்து அவன் மூலமாக உடலையும் புலன்களையும் அளித்து இந்த ஜீவாத்மாக்களுக்கு வேதங்களை உபதேசிக்கச் செய்தேன். அதிலுள்ள பக்தி யோகம் பிரபத்தி யோகங்களை அனுஷ்டித்து கர்ம வினைகளை அறுத்து நம் வீட்டை வந்து அடைவர் என்று எண்ணினேன். பெருமாள் சொல்கிறார் பிராட்டிக்கிட்ட. ஆனால் அசத் சங்கத்தினால், அசத்துக்களின் சங்கத்தினால் சூன்யம்தான் தத்துவம் என்றும் பிரம்மம் சத்தியம் ஆனால் ஜீவனும் ஜகத்தும் பொய் என்றும் பல அபார்த்தங்களை வேதத்துக்கு கூறி உய்யும் வழியே இல்லாமல் நம் மக்களை அவதி உற்றச் செய்கிறார்களே இவர்கள் என்று இவர்களை திருத்தி ஆட்கொள்வது எப்படி என்று உலகத்தோரின் நன்மையை பற்றி பிராட்டியோடு ஆலோசிக்கிறான் பகவான். இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறான். இப்பொழுது திருக்குறுகூரில் மாறன் சடகோபன் ஜனித்திருக்கிறான். அவன் பரமசாத்விகன். நாம் நேரில் சென்று தத்துவார்த்தங்களை உபதேசித்து அவன் மூலம் உலகினரை வாழ்விக்கலாமா அப்படின்னு பெருமாள் கேட்க பிராட்டி சொல்கிறாளாம், நாமே நேரில் போனால் நாங்களே ஜகத்காரணம், சேஷிகள், பிராப்பியமும் பிராபகமும் வேத வேத்தியர்களும் நாங்கள்தான் என்று சொன்னால் ஒருவரும் நம்ப மாட்டார். யானையை கொண்டு யானையை வசப்படுத்துவது போல ஒரு ஜீவாத்மாவை கொண்டு பிற ஜீவாத்மாக்களுடைய தத்துவ அறிவை புகட்ட வேண்டும் என்று கூறினாலாம் பிராட்டி. கரெக்டாக. அதற்கு எம்பெருமான், அப்போ நம் சேனாதிபதியான விஸ்வக்சேனர் உத்தம ஜீவாத்மாவாச்சே, அவருக்கு தாங்கள் தத்துவகித புருஷார்த்தங்களை உபதேசித்து மாறனிடம் அனுப்புங்களேன் என்றாள் பிராட்டி. ஆமாம், விஸ்வக்சேனர் உத்தம ஜீவாத்மா தான். அவருக்கு நீங்கள் தத்துவார்த்தங்களை உபதேசித்து போய் மாறனிடம் ஷடகோபரிடம் அனுப்புங்கள் என்று சொன்னாலாம் பிராட்டி. தேவி, நம் பரிஜனங்களுக்கு அவரவர்களுக்குரிய கைங்கரியங்களை நீங்கள் தானே கட்டளையிடுகிறீர்கள். எனவே தாங்களே உபதேசித்து மாறன் மூலம் உலகத்தை உய்ய உபதேசித்து வரும்படி சேனாதிபதி ஆழ்வானுக்கு கட்டளையிடுங்கள். வைகுண்ட சேனாபதி அவருக்கு கட்டளையிடுங்கள் என்று கூறினானாம் பரமன். இவ்வாறு லோகக்ஷேமார்த்தமான மந்திராலோசனையை பெருமாளுடன் கலந்து செய்கிறாள் பிராட்டி. சம்மந்திரித்த, பகவானுடன் கலந்து ஆலோசனை செய்யப்பட்ட. மேலும் இவள் அனுக்கிரகமே கருணையே உடையவள். அனுக்கிரகமயி, பிரஜைகளுக்கு ஹிதத்தையே நன்மைகளையே செய்வதை இயல்பாக உடையவள் பிராட்டி. எம்பெருமான் தண்டதரன், தண்டித்தே திருத்துபவன். அது அவருடைய டியூட்டி. இவளோ நிகிரகம் என்றால் என்ன என்பதை அறியாதவள். அஜ்ஞாத நிகிரகம், நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், எப்பொழுதுமே தண்டனைனா அறியாதவள். எனவே ஜீவனுக்கு துன்பத்தை அளிப்பது பற்றி எண்ணுவதற்கே வாய்ப்பில்லாதவள் இவள். அதனால்தான் எப்பவுமே உலக நன்மையே உடையவள். சரணமடைந்தவர் யாராயினும் அனைவருக்கும் அபயம் அளிக்கிறேன் என்று பரமனின் சரணாகத சம்ரக்ஷணமாகிற தர்மத்தை பிரியாமல் உடனிருந்து அனுஷ்டிப்பவள் இவள். ஜகத் ரட்சகனின் குற்றவாளியை தண்டிக்கும் எண்ணம் மேலோங்காமல் இருப்பதற்காக, அவனுக்கு தண்டதரத்துவம் தான் இருக்கவன், குற்றவாளியை தண்டிப்பவன் தான். ஆனாலும் அந்த குற்றவாளியை தண்டிக்கிற எண்ணம் அவனுக்கு மேலே எண்ணத்தில் வரக்கூடாதுன்னு கூடையே இருக்கலாம். எப்பவும் அவர் கூடையே இருந்து ஒரு க்ஷணங்கூட பிரியாமல் இருப்பவன். எப்போ இவனை ஜீவாத்மாவை தண்டிக்கணும்னு எண்ணம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சு விடுங்கோ, இன்னொரு சான்ஸ் கொடுங்கோ அப்படின்னு கேட்பதற்காக. ஆதலால் சேனாபதி ஆழ்வானுக்கு தத்துவங்களை உபதேசித்து லோகோபகாரம் செய்த பிராட்டியை சேவிக்கிறேன் என்கிறார் சுவாமி. டாக்டர் வி என் வேதாந்தசிகன் தெரிவிக்கிறார், இது பெரிய பிராட்டியாருக்குரிய வணக்கம். இந்த ஸ்லோகம் திவ்ய தம்பதி என்று இணைந்தே பேசினாலும் ஆச்சாரிய பரம்பரையில் பெருமாளுக்கு அடுத்து வருவது பிராட்டி மகாலட்சுமி. அதுவும் நம்ம ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, அதுக்கு அடுத்தது ஸ்ரீமத் யாமனமுனைய நமஹ, ஸ்ரீமன் நாதமுனைய நமஹ, ஸ்ரீமதே வகுளபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹ, ஸ்ரீயை நமஹ, ஸ்ரீதராய நமஹ
அதுதான் நம்மளுடைய ஆர்டர். ஸோ ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக. பிராட்டி மகாலட்சுமி, பிராட்டிக்கு நமஸ்காரம். சகதர்ம சௌரி, அவ சகதர்மச்சரீம் சௌரேஹே, சௌரிக்கு பெருமாளுக்கு சகதர்மச்சாரி, கூடவே உலக ரட்சண காரியங்களாகிய தர்மங்களை இயற்றுபவள். சீதையை கன்யாதானம் பண்ணும்போது ஜனகர் சொன்ன வார்த்தை, எம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவா, உன்னுடன் சேர்ந்து தர்மத்தை செய்பவள் அவள், செய்யப்போகிறாள். பெருமாளும் பிராட்டியும் கூடி கலந்து ஆலோசித்து ஒரு முகமான சௌஜன்யமான முடிவுகளை எடுப்பார்களாம். எது ஹிதம்னு ஆராய்ஞ்சு ஆலோசித்து முடிவு செய்வார்களாம். சம்மந்திரிதங்கிறார். மந்திராலோசனை செய்யப்பட்ட அரசாட்சியில் முதல் மந்திரி சபை கலந்து பேசி முடிவெடுப்பாரே, அதுபோல அனுக்கிரகமயி, கருணாமயி, கருணை மேலோங்கி இருக்கும் குண இயல்பு அனுக்கிரகம். அவளுக்கு அனுக்கிரகம் என்ற மெட்டீரியலே இவளாக ஆயிடுத்தான். என்றைக்குமே நிகிரகம் தண்டிப்பதுன்னா அறியாதவன். என்ன அழகு, என்ன கனிவு, அவளை நமஸ்கரிக்கிறேன் என்கிறார். ரசமான கற்பனை. அதுவும் இது கற்பனைன்னு சொன்னால் தப்பு, உண்மையில் நடப்பது தான். சுவாமிக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா, பெருமாளும் பிராட்டியும் ஆலோசனை பண்ணுகிறார். சரணாகதி தீபிகாலேயே சொல்லுவார், நீ நான் நிறைய தவறு பண்ணியிருக்கிறேன், அபராதம் பண்ணியிருக்கிறேன். வேதாந்த தேசிகன் சொல்கிறார், அது நமக்காக நிறைய தவறுகள், அபராதங்கள், அபச்சாரங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆச்சாரியன் எனக்காக என்னுடைய ஆத்மாவை பரசமர்ப்பணம் பண்ணிவிட்டார். அதை தட்டில், தராசு தட்டில் பாருங்க. என்னுடைய அபராதம் தான் அதிகமாக இருந்ததுன்னா விட்டுருங்க, நீங்கள் என்ன பரசமர்ப்பணத்தை தள்ளி வச்சுக்கலாம், காக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவெடுங்க என்கிறார். ஆலோசனை பண்ணு, அவள்லாம் ஆலோசனை பண்ணுவாள். அதனால் தான் சகதர்மச்சரியம் சௌரே, பெருமாளும் பிராட்டியாரும் தீவிர ஆலோசனை பண்ணுகிறார்கள். வேதம் உள்ளது, பாஞ்சராத்திர சாஸ்திரம் வழங்கியுள்ளேன், படித்து நல்வழியில் செல்லலாம் அவர்கள். ஆனால் செல்லலையே, அபார்த்தங்கள், கலக்கங்கள், தெய்வம் இல்லை, நான் தான் பிரம்மம், யஜ்ஞங்கள் கூடாது, பல தேவதைகள் உண்டு, எவரையாவது கும்பிட்டா போகும், எத்தனையோ கலக்கங்கள், எவ்வளவோ குழப்பங்கள். சரி, நாமே போய் சொல்லிக் கொடுப்போன்னா இப்படி பலர் செய்து வருகின்றனர். நம்மை நம்புவார்களா? நானே கடவுள்னா அது செய்ய ஒண்ணாது. குருகையில் சடகோபன் என்ற திவ்ய சூரியை அவதரிக்க விட்டிருக்கோமே, அவருக்கு விஸ்வக்சேனரை அனுப்பி உபதேசிக்க நியமிப்போம் என்று நிச்சயம் செய்தனர் அவர்கள். பெருமாள் பிராட்டியிடம், நீ சேனைநாதனுக்கு தக்க உபதேசம் செய்து அவனை அனுப்பி பூவுலகில் ஆழ்வாருக்கு ஆச்சாரியனாக இயங்க நியமித்திடுவாய். சம்மந்திரித ஜெகத்ஹிதாம் என்பதுடைய உள்ள அர்த்தம் அது. சுவாமி இதில் பிராட்டியை பிரணாமம் செய்வது நன்றி உணர்வில் இல்லை. பிராட்டியை சேவித்து ஸ்லோகம் செய்யாமல் மேலே அடுத்த குருவுக்கு போக முடியாது. ஏன்னா பிராட்டி தான் விஸ்வக்சேனருக்கு தக்க உபதேசம் செய்து ஆச்சாரியத்துவம் ஏற்றார். அது ரொம்ப அழகான அனுபவம். குடும்பங்களில் பிரச்சனை தீர்க்க வேண்டிய நெருக்கடி வரும்போது மாதா பிதா இருவரும் கலந்து ஆலோசிப்பது நல்லது. ஜகதப் பிதரவ் வந்தே அப்படின்னா காளிதாசன். பொதுவாக தந்தை ஹிதகாரி, தாயார் பிரியகாரி. தந்தை கண்டிப்புடன் இருப்பார், தாயார் பிரியத்திலே நிற்பாள். தாய் எப்பொழுதுமே அனுக்கிரகமயி. பெருமாளுக்கு நிகிரக சங்கல்பம் வரும், இவளுக்கு நிகிரக சங்கல்பம் வரவே வராது. ஏனென்றால் நிகிரகம்னா தெரியாது, தெரிந்தால்தானே சங்கல்பிக்க வாய்ப்பு. சகதர்மச்சரினா என்ன தர்மம்னா சரணாகத ரட்சண தர்மம். அதில் பெருமாளுக்கு கூடவே இசைந்து ஒத்துழைப்பு. இதெல்லாம் இருக்க பெருமாள் அனுகிரகத்தன்மையை ஏன் குறைத்து மதிப்பிட வேண்டும்? பிராட்டியின் பால் பட்சபாதமோ என்று தோன்றுகிறது. அப்படி இல்லை, பெருமாளுக்கும் கருணை எக்கச்சக்கமாக உண்டு. அனுகிரக சீலம். தன்னடியார் திறத்தகத்த தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கிறேன், என்னடியார் அது செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் பெரியாழ்வார் திருமொழி. பிராட்டி சும்மா டெஸ்ட் பண்ணுவாளாம், பெருமாள் கருணை எப்படி இருக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்படி மேஸ்திரி கம்பத்தை கட்டிட்டு அதை ஆட்டி பார்ப்பான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது மாதிரி
தட்டி பார்க்குறா, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தன் அடியார் திறத்தகத்து அடியார் மேலே ஏதாவது குற்றம் சொன்னாலும், பிராட்டி சொன்னாலும், சொல்ல போகிறதில்ல, சொன்னாலும் அதை என்னடியார் அதை செய்யார், செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போல். என்னடியார் அப்படிலாம் குற்றம் செய்ய மாட்டார், செஞ்சாலும் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துடன் செய்திருக்கிறார்கள் என்பர் போலும். பெரியாழ்வாருடைய அனுபவம் அது. பிராட்டி இப்பொழுது ஆச்சாரிய ரூபம். போன ஸ்லோகத்தில் பெருமாளிடம், பிரதமாச்சாரியனிடம் சிஷ்யை, இப்போ ஸ்ரீ என்ற பிராட்டி சொல்கிறா, சொல்லி கொடுக்குறா, உபதேசம் பண்ணுறா சேனாபதி ஆழ்வானுக்கு. ஸ்ருணாதி அப்படின்னா கேட்டுக்கொள்கிறாள், ஸ்ராவயத்தின்னா கேட்பிக்கிறாள், கேட்க வைக்கிறாள். ஸோ இந்த ராமானுஜர் அவர் தான் ஸ்ரீ என்ற தத்துவத்திற்கு அஸ்திவாரம் அமைத்தார். ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு டாக்டர் வி.என். வேதாந்தசிகன் தெரிவிக்கிறார். ராமாயணத்திலிருந்து சுந்தரகாண்டத்தில் 28வது சர்க்கத்தில் 10வது ஸ்லோகத்தில் ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச என்று, ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச. ராமானுஜம் இது லக்ஷ்மணனுக்கு குறிப்பு, இளைய பெருமாள் லக்ஷ்மணனுக்கு குறிப்பு. லக்ஷ்மண பூர்வஜம் இது ராமனுக்கு குறிப்பு. ராமனையும் லக்ஷ்மணனையும் என்பது கருத்து. அதுபோல முன் ஸ்லோகத்தில் கமலா கிரகமேதினம், இதில் ஷௌரேகே சகதர்மச்சரி, அதாவது இந்த இரட்டையில் ஒன்றையிட்டு மற்றொன்றை குறிப்பது ஸ்ரீ சம்பிரதாய கோட்பாடுன்னு டி.ஆர். சுவாமி தெரிவிப்பார். பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாமல் இருக்கிறார், எப்போதும் அப்படி. ஏன் அப்படின்னா அவன் தண்டனை கொடுக்காமல் இருக்கணுமே, அந்த தண்டதரனாயிற்று, அத்தன்மை மேலோங்க அனுமதித்தால் போச்சு, அதற்காக எப்பவும் கூடவே இருப்பார். அடுத்தது சேனைநாதன். ஆகவே இந்த ஸ்லோகம் அவருடைய குருவான பெரிய பிராட்டிக்கானது. தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.